அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகள் நோற்பது தொடர்பான நினைவூட்டலை நாம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பதிவு செய்து வருகிறோம். உபரியான வணக்கங்களை கொண்டு அல்லாஹுவின் நெருக்கத்தை பெற வேண்டும் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை அடிப்படையாக கொண்டு இந்த முயற்சி நடைபெற்று வருகிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மாதந்தோறும் பிறை 13, 14, 15 ஆகிய நாட்களில் ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகளை நோற்க வேண்டும் என்ற தகவல் பிரபலமானது. இதை நாம் பலரும் அறிந்து வைத்திருக்கிறோம். குறிப்பிட்ட அந்த நாட்களில் இந்த 3 நோன்புகளை நோற்க முடியாதவர்கள் என்ன செய்வது என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. மாதவிடாய், பயணம், உடல்நலக்குறைவு போன்ற பல்வேறு காரணங்களால் குறிப்பிட்ட அந்த 3 நாட்களில் இந்த 3 நோன்புகளை நோற்க முடியாதவர்கள் என்ன செய்வது என்பதே அந்த கேள்வி. அன்பிற்குரியவர்களே, நன்மையை தேட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் அதற்குரிய எளிமையான வழிகளையும் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த வகையில் யாருக்கெல்லாம் குறிப்பிட்ட அந்த நாட்களில் இந்த 3 நோன்புகளை நோற்க முடியாத சூழல் ஏற்படுகிறதோ அவர்களுக்கு மாற்று வழிகளை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். 13, 14, 15 அந்த நாட்களில் யாருக்கெல்லாம் நோன்பு நோற்க முடியுமோ அவர்கள் அந்த நாட்களில் நோற்றுக்கொள்ளலாம். முடியாதவர்கள் ஒவ்வொரு மாதமும் பிறை பிறந்தவுடன் வரக்கூடிய முதற் திங்கட்கிழமை, அதை தொடர்ந்து வரக்கூடிய வியாழக்கிழமை, அதை தொடர்ந்து வரக்கூடிய வியாழக்கிழமை, அதாவது பிறை பிறந்து வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை, அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த பிறை பிறந்து வரக்கூடிய முதல் வியாழக்கிழமை மற்றும் 2வது வியாழக்கிழமை ஆகிய 3 நாட்களில் அவர்கள் மாதந்தோறும் நோற்கக்கூடிய இந்த 3 நோன்புகளை நோற்றுக்கொள்ளலாம் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நஸஈ எனும் நூலில் 2418வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. யாருக்கு இது இயலுமோ அவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 2149வது ஹதீஸில் இன்னும் எளிமையான ஒரு வழிமுறையை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதம் 3 நோன்புகளை எந்த நாட்களில் நோற்பார்கள் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது அவர்கள் குறிப்பிட்ட இந்த நாளில்தான் நோற்க வேண்டும் என்று முக்கியத்துவம் கொடுக்காமல் ஏதாவது 3 நாட்களில் நோற்பார்கள் என்று நபிகளாருடைய நடைமுறையை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அதாவது மாதம் 3 நோன்புகளை மாதத்தின் எந்த நாட்களில் வேண்டுமானாலும் நோற்றுக்கொள்ளலாம். தொடர்ச்சியாகவோ விட்டுவிட்டோ ஆக மாதத்தில் 3 நோன்புகளை நோற்க வேண்டும். இதையும் நபிகளார் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் என்பதை முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 2149வது ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். எனவே யாரெல்லாம் மாதம் 3 நோன்புகளை நோற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு மார்க்கத்தில் 3 வழிமுறைகள் சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன. அவற்றில் யாருக்கு எது சாத்தியப்படுகிறதோ அதை பயன்படுத்தி அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய நற்பணிகள் தொடர அனைவரும் துஆ செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.